அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம ப்ரௌனி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்கிட்ட பவுட்ரு சுகரில் அதால் நான் 3/4 கப் சுகர் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். 3 முட்டை அந்த சுகர்லேயே ஊற்றிக்கிட்டேன். பல்ஸ் மோடு வச்சு அடிச்சுக்கிட்டேன். நான் ரொம்பலாம் அடிக்காதீங்க. நம்ம கேக் வைக்கிறதுக்கு முதல்லையே ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ கேக் வைக்கிறதுக்கு அதை கேஸ் ஆன் பண்ணி உப்பு போட்டு வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் உப்பு போடுறப்ப ஸ்டாண்டும் வச்சுருங்க. அப்புறம் சுடவும் வைக்க முடியாது. நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுங்க. அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சு 150 கிராம் பட்டர் போடுங்க. போட்டு நான் 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணுங்கள். அது மெல்ட் ஆகிடும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு கொக்கோ பவுடர்லாம், அதில் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற சுகரு முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா ஒரே சைடாக பீட் பண்ணுங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போடுங்க. போட்டு கலக்குங்க. நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் போடுங்க. டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் போடுங்க. போட்டுட்டு நட்ஸுங்க ட்ரை நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் போட்டு நல்லா கலக்குங்க. கேக் டின்னில் பட்டர் ஷீட் போடுங்க. போட்டு பட்டர் தடவுங்க. தடவிட்டு கேக் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேக்கோட மிக்சரை போடுங்க. அதில் என் பேத்தி ஸ்கொயர் ஷேப் வேண்டாம், எனக்கு ப்ரௌனி ஹார்ட்டிங் ஷேப் தான் வேணும்னு கேட்டால், அதால் இதில் பண்ணுறேன் நான். நல்லா தட்டுங்க. 10 தடவையாவது தட்டுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏர் பபுள்ஸ் நின்றுடும். அதில் நம்ம ட்ரை ஃப்ரூட் இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா துருவி வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் போடுங்க. குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ கேக் டின் எடுத்து வச்சிடலாம். அதில் வச்சு மூடிடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கேக் குக் ஆகிறதுக்கு 45 நிமிஷம் ஆச்சு. கத்தியில் கொஞ்சம் தண்ணி தடவி குத்தி பாருங்கள். கத்தியில் எது ஒட்டலைன்னா கேக் ஒட்டலைன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.